ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 13வது வாரத்தோட 3வது நாள் இரவு வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா 2025ஓட இறுதி ஓட்டிங் அனாலிசிஸ் நாளைக்கு காலையில் போட போகிறது. 2026 1ஆம் தேதியோடது. சான்ஸ் இல்லை, ஸ்பெஷல் மூமெண்ட்டு தான் சொல்லி ஆகணும். இதுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ முதல் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல ஜாலியாக சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு இது சரி எது தவறுன்றதை யோசித்து எல்லாத்தையுமே பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கோங்க. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு 4 நடந்துச்சு, இப்போ வந்து 5 ஆரம்பிச்சாச்சு. கமல் வந்து வாசிச்சுட்டு போயிட்டாப்புல. ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பாதிச்சுது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ கமருதீன் வந்துட்டு பிஜேபி பார்த்துட்டு பேசியிருப்பார், இதை ஏன் நேற்றே பண்ணல கமருதீன் பண்ணியிருந்தால் அவ்வளோ பெரிய சண்டை வந்திருக்காதே அப்படிலாம் உங்களுக்கு தோணலை. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் இவங்களுக்கு தாங்க இது வரைக்கும் ஃபேனாக இருந்தேன், அவங்களுக்கு தாங்க இந்த 2025 ஃபுல்லாக ஓட்டை போட்டேன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட சேனலில் எத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கெல்லாம் ஃபேனாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய கானமனத்தை இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றினா 1,45,567 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 27.78. இன்றைக்கி புதன்கிழமை நைட்டு, சரிங்களா, 1.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாப்புல. பெரிய விஷயம், பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யாருக்குமே இந்த மாதிரி ஓட்டெலாம் கிடச்சதே கிடையாது. எல்லாம் வந்து கீழே வந்து 1 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் கீழே இருக்காங்க, அதாவது கம்மியாக. அந்த அளவுக்கு ஓட்டு வந்து இவருக்கு வந்துட்டு இருக்கு, பெரிய விஷயம். கானவனத் ஆனால் வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபைனலில் நான் செம்மையாக சம்பவம் பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் பேர் வச்சதே டாஸ்க் பீஸ்ட்டு. ஆனால் இந்த டாஸ்க்கு அந்த டிக்கெட்டு ஃபைனலில் அவருக்கு போராத காலம் சுத்தமாக லக்கே இல்லை போல இருக்குது. எல்லாத்துலேயும் அப்பப்போ டக்குன்னு வெளியே வந்துடுறாரு. அது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். கானவனத்துக்கு வந்து டைட்டில் கிடைக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,07,038 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.43. இன்றைக்கி வந்துட்டு நம்ம திவ்யாவும் பிஜேபி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. மனசு விட்டு பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கலாச்சிக்கிட்ட மூமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அது பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திவ்யா வந்து பழைய திவ்யாவை மாறிட்டாங்க. பிஜேபி எப்போ பார்த்தாலும் கலாச்சிட்டே இருப்பாங்களா, டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அதை சொல்கிறாங்க. ஏன்னா பிஜேபி ஒரு இடத்துல வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க, டிக்கெட்டு ஃபைனல் டாஸ்க் 5க்கு அந்த மேலே இருக்கிற டோர் மேலே வந்து பாலை வச்சு அடிக்கலாமான்னு. எவ்வளோ க்ரூயலாக வந்து யோசிக்கிறா பார்த்தீங்களா? நான் மட்டும் அவுட் ஆட்டேன்னா அவளை எங்கே அடிக்கிறேன் பாருங்க அப்படின்றாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு இன்னும் வன்மத்தோடு சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த டிக்கெட்டு ஃபைனலில் வந்து அந்த டாஸ்க் 5ல் வந்து பயங்கரமான ஒரு சண்டைகள் லோடிங் வேறு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். 3வது பேஸ் தான் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 59,588 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.37. இங்கே வந்து 3வது பிளேஸில் இருந்தாலும் அஃபிஷியல் ஓட்டு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வெளியே வருது அப்படின்னா விஜய் பார்வதியும் வினோத்தும் தான் வந்து பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க அஃபிஷியல் ஓட்ஸ்லன்ற மாதிரி தான் அப்டேட் வருது. ஸோ இதில் 3வது இருந்தாலும் மக்கள் மனசில் ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்காங்கன்றது என்னோட கருத்து. இன்றைக்கும் நான் ஓட் பண்ணிட்டேன், காலையில் இன்ஃபர்மேஷன் பதிவு பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய ஓட்டை செலுத்துவேன். அது மட்டும் இல்லாமல் பார்வதி சூப்பரான ஒரு பொண்ணு, செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கமருதீன் பார்வதி அந்த லவ் ட்ராக் தான் கொடுமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் ஒரு ஹக் கொடுத்து குட் கேம் அப்படின்னு சொன்னோடனே தடுமாறுறாங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண 2 நாளாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பாக போயிருப்போம், நாளைக்கு 2% நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு பதறாங்க. அதனால தான் சாண்ட்ராவும் திட்டியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து கமருதீன் திரும்பவும் லவ் வருதா வரட்டும், ஆனால் அதை வீட்டுக்கு வெளியே, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே போய் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தியான ஒரு கேம் கிடைக்குன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பேசுனா கமருதீன் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 49,974 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.54. ஸோ கமருதீன் உண்மையிலே சூப்பரான ஒரு கேமர், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஜஸ்ட் மிஸ் டிக்கெட்டு ஃபினாலில் வந்துட்டு அந்த 4th டாஸ்க்கு வந்து வின் பண்ணுறதுக்கு அவரே ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால போச்சு. அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கமருதீன் வந்துட்டு நல்லவர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு குட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு போகிறப்பல விஜய் பார்வதியை அதே விஷயத்தை நேற்று பண்ணியிருக்கலாமே. ஸோ இண்டிவிஜுவல் கேம் விளாண்டாங்கன்னா, அதுவும் தனித்தனியாக விளாண்டா அவருக்கு பிரச்சனை இல்லை. இதே அவர் யாராவது கார்னர் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து டீஸ் பண்ணுறாரு, கலாய்க்கிற எல்லாம் பண்ணுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து விஜய் பார்வதி இதே விஷயத்தை தான் நீங்கள் வச்சிங்க. அவங்களாவது 1 வாட்டி 2 வாட்டி கேட்டு விட்டுறாங்க. நீங்கள் 1000 வாட்டி கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, துக்கப்படுத்தி, துயரப்படுத்தி எல்லாமே பண்ணிடுங்க. மனதளவில் ரொம்ப காயப்படுத்துறீங்களே ஏன்? இதை நீங்கள் மாற்றிட்டாவே நீங்கள் சூப்பரான ஒரு ஹியூமனாக வருவீங்கன்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக நல்ல ஒரு தரமான ஒரு ஆள். ஆனால் கோவம்னு வந்துருச்சுன்னா
இப்படியா அப்படின்ற மாதிரி. அதனால தான் அரோரா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதில் அரோராக்கு சொல்லும்போது சொல்கிறேன். 5வது பிளேஸில் அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,470 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.72. அரோராக்கு ஓட்டை பார்த்தீங்களா அச்சு திம்சம் பண்ணுறாங்களே. ஸோ அரோரா என்ன சொன்னாங்கன்னா கமருதீனை பற்றி, பாருக்கு நடந்த விஷயங்களே எனக்கு நடந்தது தான் கன்ஃபெஷன் உங்களை ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லை அவர் இருக்கணும். என்னால் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே அவரை நம்பிலாம் இருக்க முடியாது, எனக்கு சேஃப்டியே கிடையாதுன்ற மாதிரி நான் பேசியிருப்பேன். அதேமாரி சப்போஸ் கமருதுக்கு மட்டும் டைட்டில் கிடச்சதுன்னா அதை விட ஒரு பேட் எக்ஸாம்பிள் கிடையாதுன்ற அளவுக்கு பேசிட்டாங்க. இதை கமருதுங்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. இதை கமருதுக்கு புரிஞ்சுக்கணும் என்னத்த சொல்ல. 6வது பிளேஸ்ல சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 34,399 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.56. ஸோ சபரி தான் டிக்கெட் ஃபினால வின் பண்ணணும்னு நினச்சி ஒரு சில விஷயங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டிக்கெட் ஃபினால டாஸ்க் 4 வந்துட்டு இப்படி இருந்துச்சு. இந்த பக்கம் கமருதனுக்கும் விஜய் போகிறதுக்கும் கொஞ்சம் ஹைட்டாகவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிக்காக கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதை யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு சொல்லுங்கள். அதில் வந்துட்டு சபரி தான் வின் பண்ணவும் செஞ்சாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இந்த டிக்கெட் ஃபுல்லாக டாஸ்க் ஃபைல் வந்து செம்மடி வாங்குறாரு. பாவம் ப்ரைவேட் பட்டில் அடி வாங்கியிருக்காரு. அதை நம்ம பார்த்தோம் ப்ரொமோவில். பா ஒன்றும் ஆயிருக்கக்கூடாதுன்றதை என்னோட கடவுளை ப்ரே பண்ணிப்போம். சூப்பரான மனிதர். டிக்கெட் ஃபைனல் அவர் கிடச்ச கூட சந்தோஷம் தான். 7வது பிளேஸ்ல சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 34,005 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.49. ஸோ சாண்ட்ரா சூப்பரான ஒரு பிளேயர், மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ செம்மையாக வந்து கிளவராக ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட முழு மூச்சு நான் உனக்கு வந்து என் தங்கச்சான்னு சொல்கிறேன்னா இப்போ வேண்டாம், அவனை வந்துட்டு நம்பாத, குழி தோண்டி புதைச்சின்னு சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போதைக்கு தேவையான ஒரு குட் அட்வைஸ். ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் பார்வதி வந்துட்டு ஓகே அப்படி சிரித்து பேசணுன்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. மூஞ்சில் துப்பா இல்லை டீயில் துப்பான்ட்டாங்க. கோவம் வருது. உன்னை நம்பி வந்துட்டு உனக்காக அங்கே சப்போர்ட் பண்ணி நான் சண்டை போட்டு வரேன், நீ பாட்டு ஒன்று செஞ்சுட்டா அப்புறம் நானும் அவனு பகையேறுவேனே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கருத்து. தப்பு இல்லையே, ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இனிக்குது. அப்போ அவங்கள வந்து தலைகுனி விடக்கூடாதுல்ல, இல்லை நம்ம வந்து வேறு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. 8வது பிளேஸ்ல விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 33,546 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.4. ஸோ விக்ரமில் செம்ம கேஸ் பாயுது. ஒன்று திவ்யாவை தாக்கின விஷயங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சபரி தாக்கின விஷயங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அடிக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த நாமினேஷனில் ஃப்ராடு அது இதுன்னு வார்த்தைகள் யூஸ் பண்ணுது. ஸோ நிறைய கேஸ் வாங்கிட்டே இருக்காரு. அதனால தான் ஓட்டு கம்மியாகிட்டு வந்து இப்போ வந்து 8வது பிளேஸில் இருக்கார். ரொம்ப கொடுமையான நிலைமையில் இருக்கார். பட் விக்ரம் எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல் வரணும். ஏன்னா பேட் கேமோ குட் கேமோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. கொடுக்காம நிறைய பேர் இருக்கும்போது கொடுத்து ஒரு வரதுக்கு என்ன. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,458 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 3.71. ஸோ சுபிக்ஷா இந்த கேமில் வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க போல இருக்குது. கடைசியாக தான் கையை மாற்றும் போது அவங்க அவுட்டுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ சின்ன பொண்ணு, சூப்பரான துடிப்பான பொண்ணு, நேற்று டக்குன்னு அப்படி ஜர்க்க வாங்கி கீழே விழும்போது ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது அவங்களோட தாய் தந்தையருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் நல்ல பொண்ணு, பட் ஓட்டு சுத்தமாக இல்லை. இந்த பொண்ணுக்கு டிக்கெட்டு ஃபுல்லாக வாங்கிடுச்சுன்னா உள்ளே போயிடும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பட் அந்த பணப்பெட்டி உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம். சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக உங்களோட ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,24,045 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருப்போம், கடவுளை பிரார்த்தனை செஞ்சுப்போம். வாழ்க வளமுடன். பாய் நண்பர்கள்.